ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இது டேஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படியே பாதாம் ஹல்வா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? நான் அதுக்கு ஒரு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 5 நம்பர்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் துருவின தேங்காய், 1 கப் சர்க்கரை, பொடி பொடியாக நறுக்கிற நட்ஸு, 1 ஸ்பூன் பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய், தேவையான அளவு நெய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, அப்புறம் தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதுதான், தேங்காய் துருவல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, அரைக்கும் போது எப்படி இருக்குன்ட்டு? இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். உங்களுக்கு தண்ணி சேர்க்காமலே வந்துடும். தண்ணி சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற நட்ஸு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் இதில் பாதாம், முந்திரி பருப்பு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸு பொடி பொடியாக நறுக்கி வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே கடாயில் திரும்ப கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் சுகர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. அப்போ தான் அல்வா டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ சுகர் கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுக்கிற குங்குமப்பூ பாலை சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு ரிச் டேஸ்ட் அண்ட் லுக்கு கொடுக்கும். அப்புறம் ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், சொல்ல மறந்துட்டேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்கும், ஸோ அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுருங்க, அது ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க அப்பப்போ. பார்த்திங்களா எப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்ட்டு? ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை இதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அல்வாவோட பதம் என்னென்னா, அந்த கடாயில் ஒட்டாமல் நம்ம இந்த மிக்ஸ் வந்து வரணும். அதுதான் அதோட பதமே. பார்த்திங்களா எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு? அவ்வளோதான், உருளைக்கிழங்கு அல்வா ரெடி. இந்த டேஸ்ட் வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு, உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. சொல்லலைன்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சாப்பிட்றதுக்கு அப்படியே பாதாம் அல்வா மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.